மறைந்த பாடலாசிரியர் நா. முத்துக்குமாரோட 50வது பிறந்தநாள் கொண்டாடப்படுது. கிட்டத்தட்ட 1500 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் பிரபல கவிஞராக வலம் வந்த நா. முத்துக்குமார் காஞ்சிபுரம் மாவட்டம் கன்னிகாபுரத்தில் 1975ஆம் ஆண்டு பிறந்தவர். ஆரம்பத்தில் இயக்குனராக பணியாற்றணும் அப்படிங்கிற விருப்பத்தோட தான் நா. முத்துக்குமார் இயக்குனர் பாலு மகேந்திரா கிட்ட 4 ஆண்டுகள் பணியாற்றினார். அதுதான் அவரோட கனவாக இருந்தது. பிற்காலத்தில் சீமானோட இயக்கத்தில் வெளிவந்த வீரநடை படம் மூலமாகத்தான் பாடலாசிரியராகவே தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு நா. முத்துக்குமார். அதன் பிறகு பாடல்கள் எழுதுறதுல அவருக்கு ஆர்வம் அதிகமாகி இதுவரைக்கும் 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறாரு. பல முன்னணி நட்சத்திரங்களோட படங்களுக்கும் முன்னணி இசையமைப்பாளர்களோடையும் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். இவரோட தங்க மீன்கள் படத்துல இடம்பெற்ற ஆனந்த யாழை மீட்டுகிறாய், சைவம் படத்துல இடம்பெற்றிருந்த அழகே அழகே இந்த பாடல்களுக்காக 2 முறை தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் முன்னணி பாடலாசிரியராக இருந்த முத்துக்குமார் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 2016ஆம் ஆண்டு தன்னோட 41வது வயதில் உயிரிழந்தார். இவரோட பாடல்கள் பற்றி பேசும்போது அதுக்கு தனித்துவமான நிறைய உணர்ச்சிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பாடல்களை ரசிக்கிறதுல 2 வகைகள் இருக்கு. குழந்தை பருவத்தில் பெரும்பாலும் இசையில மூழ்கிறது அப்படிங்கிறதே ஒரு ரசனையோட வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம், முதிர்ச்சியை நோக்கி போறோம் அப்படின்னா அப்போ வாழ்க்கை நகர நகர இசையை காட்டிலும் அதனுடைய வரிகள் இருக்குல்ல, அதுதான் நமக்கான தேடலா மாறும். அந்த தேடல் நமக்கான ஒரு உணர்வை கொடுக்கும். அதுல காதல், அன்பு, ஏக்கம், பிரிவு, நட்பு, வலி, ஊக்கம், வெற்றி, தேவை, தோல்வி இப்படின்னு வாழ்வியலோட எல்லா ஒரு நிலைக்கும் சூழலுக்கும் ஒரு பாடல் நம்மோட மனதில் தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது பெரும்பாலும் அதனுடைய வரிகளால் தான் சாத்தியப்படும். அதனால தான் காலம் கடந்தும் கூட கண்ணதாசனோட பாடல் வரிகள் இன்னிக்கும் கொண்டாடப்படுது. அதே மாதிரி கண்ணதாசன் விட்டு சென்ற ஒரு இடைவெளி நீண்ட காலத்திற்கு நிரப்பப்படாமலே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணதாசனுக்கு பிறகு வரிகளால் ஈர்த்த வைரமுத்துவும் வாலிவும் இருந்தாலும் கூட இலக்கண ஒழுக்கம், மரபுசார் பாவீச்சு, சங்க இலக்கியங்களோட தாக்கம் அப்படின்னு கண்ணதாசனோட பாடல்களில் காணப்பட்ட இந்த தமிழ் மொழிக்கான நுணுக்கங்கள் அது திரை இசையில பல காலத்துக்கு இல்லாமலே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, யதார்த்த வாழ்வியலை தமிழோடு ஒட்டி எல்லாரும் புரிந்துக்கக்கூடிய ஒரு அடிப்படையான வரிகள் கண்ணதாசன் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் 20ஆம் நூற்றாண்டோட இறுதியில் 1991 வீரநடை அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டோட பெரும் பகுதியை தன்னோட மொழியால ஆட்சி செய்து திரையுலகத்துல காலடி எடுத்து வைத்தவர் தான் நா. முத்துக்குமார். காதல் பாடல் அப்படின்னாலும் அதுல காதலிய வர்ணிக்கக்கூடிய பாடல் அப்படின்னு குறிப்பிட்டா கூட சங்க இலக்கியத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்பச்சுவை, காமச்சுவை அப்படிங்கிறது மிகுதியா இருக்கும். அதாவது ஒரு கிளீஷே இருந்தது இல்லையா, அந்த கிளீஷேவை உடைச்சு அதுல முத்துக்குமாரோட பங்களிப்பு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் சினிமாவில் ஏற்படுத்திய அந்த மொழி புரட்சியோட விளைவாகத்தான் இன்னைக்கு கூட பல நல்ல பாடல்களை பாடலாசிரியர்கள் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இப்போ அண்மையில வெளியாக இருந்த முத்தமிழை பாடல். ஏன்னா அது எல்லா ரசிகர்களாலும் கொண்டாடப்படுறதுக்கு அதனுடைய மொழி இலக்கிய உவமைகளும் ஒரு குறிப்பிட்ட காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கலைஞனோட படைப்பு அப்படிங்கிறதே அவனுடைய மொழி ஆற்றல் எந்த அளவுக்கு ஒரு எளிய மனிதருக்கு போய் சேருது அப்படிங்கிறதுல இருந்து தான் புலப்படும். அந்த மாதிரி ரொம்ப ஆழமான சில வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தாலுமே கூட அதை எவ்வளவு எளிமையான ஒரு நடையில போய் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல கை தேர்ந்தவரா இருந்தார் நா. முத்துக்குமார். அதுதான் அவருடைய பாடல்கள் இப்ப வரைக்கும் உயிர்ப்போடு நம்ம கிட்ட தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒரு பாடலாசிரியர் அப்படின்னா அவருக்கு ஒரு தனியான இயல்பு இருக்கும். அவரோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது குத்து பாடல் எழுதணும்னா ஒரு குறிப்பிட்ட சில பாடகர்கள், சோக பாடல் இவங்களுக்கு இந்த தத்துவ பாடல் வராது, இவங்களால காதல் பாடல் தான் எழுத முடியும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனா இப்படி எந்த ஒரு வகைப்பாடுக்குள்ளேயுமே அடங்காத ஒரு பாடலாசிரியர் அப்படின்னா அதை நா. முத்துக்குமார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற ஒன்று இருந்ததே இல்லைங்கிறத அவருடைய பாடல்களை நமக்கு உணர்த்தியிருக்கு. உதாரணத்துக்கு அவருடைய பிளேலிஸ்ட்டை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பாடல்களில் சில பாடல்கள் உடனே வரும் இல்லையா, அந்த மாதிரியான சில பாடல்களை அவரோட வரிகளோட ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் புரிப்படும். அந்த வகையில் மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும், நம் காதல் தடைகளை தாண்டும் அப்படின்னு ஒரு சோக பாடல்ல அவர் கடைபிடித்த அந்த எளிமையான நடை இருக்கு இல்லையா, அதனுடைய மொழித்தன்மை மாறாம அதே ஒரு துள்ளல் பாடலா நம்ம பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா அதை வடிவமைச்சிருப்பார். தீயோடு போகும் வரையில்
தீராது இந்த தனிமை, கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம், எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த பாடல்களில் நம்ம வச்சு பார்க்கும்போதே அவரோட பாடல்களில் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எந்தெந்த உணர்வுகளை கடத்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அவரோட பாடல்கள்லேயே ரொம்ப முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய பாடல்கள் உங்களோட பிளேலிஸ்ட்டில் கூட இந்த பாடல்கள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கலாம். அப்படி சில பாடல்களை நான் இங்கே குறிப்பிடுறேன். பறவையே எங்கு இருக்கிறாய், இந்த பாட்டோட வரிகளை பார்க்கும்போது கதை பேசி கொண்டே வா காற்றோடு போவோம், உரையாடல் தீர்ந்தால் உன் மௌனங்கள் வாழும். இதுலேயே இன்னொரு இடத்துல ஏழை காதல் மலைகள் தனில் தோன்றுகின்ற ஒரு நதியாகும், மண்ணில் விழுந்தும் ஒரு காயமின்றி உடையாமல் உருண்டோடும் நதியாகிடுமே, இதோ இதோ இந்த பயணத்திலே இது போதும் கண்மணி, வேறென்ன நானும் கேட்பேன். இதை விட அழகா ஒரு காதலியோடையும் அந்த காதலோட வலி உணர்வையும் வெளிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இதே காதல் வலியை இன்னும் அழகா பார்க்கக்கூடிய ஒரு பாடல்கள் அப்படின்னா 7G ரெயின்போ காலனி படத்துல இடம்பெற்றிருந்த அந்த பாடல். தனிமையில் கால்கள் எதை தேடி போகிறதோ, திரி தூண்டி போன விரல் தேடி அலைகிறதோ, தாயோடும் சில தயக்கங்கள் இருக்கும், தோழமையில் அது கிடையாது, தாவி சில விருப்பங்கள் குதிக்கும், தடுத்திடவே இங்கு வழி இல்லையே. எவ்வளவு அழகா ஒரு நட்பு அப்படிங்கிறது தாய்மை உணர்வை தாண்டி எந்த அளவுக்கு ஆழமா அது இருக்கும் அப்படிங்கிறத தன்னுடைய வரிகள் மூலமா முத்துக்குமார் வெளிப்படுத்தியிருப்பார். எல்லாமே பொதுவாகவே அம்மாக்களுக்கான பாடல், அதாவது அம்மாக்கும் குழந்தைக்குமான அந்த உறவை சொல்லக்கூடிய பாடல்களில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு தந்தை மகனுக்கான உறவுக்கு இவ்வளவு ஆழமான வார்த்தைகளை தேர்ந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அது முத்துக்குமாரோட தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் பாடல் தான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிர் அணுவின் வரம் உன்னுயிர் அல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகல் அல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டேன். இவ்வளவு அழகான அன்பு அப்படிங்கிறது தந்தைக்கும் மகனுக்குமான உறவா எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வரி பற்றி நம்ம ஆழமாக யோசிக்காம கேட்ட உடனேயே அந்த கருத்தோட அது நம்ம மனதில் உரசிட்டு போகுது அப்படின்னா அந்த உணர்ச்சியை பாடலோட முடிகிற வரைக்கும் நமக்கு கொடுத்து நம்மளை அந்த கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாளி அப்படிங்கிறவர் தான் நா. முத்துக்குமார். அப்படி ஒரு பாடலை குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஓரகராதி அப்படின்னு அவர் பயன்படுத்திய ஓமைகள் அப்படிங்கிறது எவ்வளோ ஆழமாக இருக்குது, அதே சமயத்தில் எவ்வளோ எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரியும். ஒரு கலைஞனுக்கு அவனோட மரணம் அப்படிங்கிறது முடிவில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கிறாரு நா. முத்துக்குமார். அவர் போனதுக்கு அப்புறம் கூட அவருடைய பாடல்கள் மூலமாக இன்னும் நம்மோட உயிர்ப்போடு இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நா. முத்துக்குமாருக்கு உங்களோட ட்ரிபியூட்டாக நீங்கள் எந்த சாங்கை சொல்லுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.